இன்னைக்கு நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதில் இருக்க சில வெரைட்டிஸ் நான் சொல்லித்தரேன். அது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், டிப்ரெஷன், சோகம், அப்புறம் ஆங்ஸிட்டி, படபடப்பு, ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, பாஸ்ட் நினச்சி பயப்படுறது, இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கும். டென்ஷன் ஆகிறீங்களா, எந்நேரம் டென்ஷனோடு இருக்கீங்களா, அது குறையும். அண்டு இது உங்களோட மூச்சு நல்லா போய் வரும். இந்த சளி கட்டுறது, தொண்டை அடைக்கிறது, பிராங்கியல் ஆஸ்துமா இருக்கிறவங்க, டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது தவிர வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்கின்னு நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். உடம்புல இருக்க ட்ரைனேஜ் எல்லாம் வெளியில் அனுப்பும். எப்படி ஸ்கின்னை எல்லாம் பாதுகாக்குதுன்னா, இப்போ இந்த எக்ஸசைஸில் லங்குக்குள்ளே இருக்கிற ரெசிடியல் வால்யூம், கெட்ட காற்று வெளியேறது இல்லாமல் இது ஓவராலாக பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி ஓவரால் ஹெல்த்துக்குமே நம்மளோட கெட்டதெல்லாம் வெளியேறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்போவுமே மூச்சு காற்றுல கெட்டது வெளியேறது நம்மளோட உடம்புல ஸ்வெட்டில், யூரினில், மோஷனில் வெளியேற மாதிரியே இதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்க்ரீட்டரி. இது நல்லா எக்ஸ்க்ரீஷன் நடக்கும் உடம்புலேருந்து. அண்டு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா, எல்லா செல்ஸுக்கும் ப்ராப்பராக ஆக்சிஜன் போய் கிடைக்கிற மாதிரி பண்ணும். செல்ஸுக்கு கிடைக்கிறப்போ உடம்பு பூரா கிடைச்சிரும். செல்களால் தானே உடம்பு உருவாகிருக்கு. அதே மாதிரி சர்க்குலேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்மளோட பிளட் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு நாளைக்கு 19,000 கிலோமீட்டர் ஓடுது. நம்ம உலகத்தில் ஃப்ளைட் வச்சு போனால் கூட 19,000 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட முடியாது. நம்ம ரத்தம் உடம்புக்குள்ளே அவ்வளோ வேகமாக 19,000 கிலோமீட்டர் ஓடிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எப்பவும் கடவுளோட சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க. கடவுளோட ஏன் சம்மந்தப்பட்டிருக்குன்னா, மன அழுத்தத்தை குறைச்சி மன அமைதியை கொடுத்து நம்மளுக்கு ஒரு பிரெயின் கரெக்டாக வேலை செய்கிற மாதிரியும் ஒரு அன்பை நோக்கி, அன்பான நல்ல பாதையை நோக்கி போக வைக்குது. அன்பு, மகிழ்ச்சி, ஒரு சமுதாயத்துக்கு சேவை செய்யணும், அப்புறம் நம்ம குடும்பத்துக்கும் பிறருக்கும் நம்ம நல்ல விதமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது உருவாக்கும். பாசிட்டிவாக உருவாக்கும். நெகட்டிவ் திங்கிங் இருக்குல்ல, அதை மாற்றும். இப்போ நான் சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். படுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும், மியூசிக் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நல்லா பிடிச்ச மியூசிக் போட்டுக்கோங்க. ரொம்ப குத்து சாங் போடாதீங்க. என்ன ஸ்பிரிச்சுவல் சாங் போடுங்க. சாங்கை விட மியூசிக் போடுங்க. ஏன்னா மெடிடேஷன் மியூசிக், மெலடி மியூசிக், தமிழ் ஸ்லீப்பிங் டேப்லெட், இல்லைன்னா தமிழ் மியூசிக் டேப்லெட்னா டேப்லெட் கிடையாது அப்படின்ட்டு சொல்லி மியூசிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் நீங்கள். அதாவது நைட்டு இது மெடிடேஷன் மியூசிக் மாதிரி போட்டு செய்யலாம், காலையில் செய்யலாம். இப்போ சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ரெசிடியல் வால்யூம் வெளியில் போகிறதுக்கும், அடுத்து லங்கோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்துறதுக்கும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். மூக்கு வழியாக இழுக்கிறது 7, ஹோல்டு 7, வெளியில் விடுறது 9. அந்த எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். 3 தடவை செஞ்சு காட்டுறேன், நீங்கள் 7 தடவை செய்யுங்க. 1 உள்ளே இழுக்கிறது 7, அடுத்த 1 ஹோல்டு 7, அடுத்து 1 வெளியில் விடுறது 9. ஓகேங்களா? இப்போ நான் விரலில் தான் காட்டுவேன், பார்த்துக்கோங்க. மொதல் தடவை உள்ளே இழுத்தது 7, ஹோல்டு 7, வெளியில் விட்டது 9. அடுத்து 2வது தடவை 2, அடுத்து 3வது தடவை. மூணு தடவை. இது லங் வால்யூமை வெளியில் அனுப்புறதுக்கு, ரெசிடியல் வால்யூமை வெளியேற்றி உள்ளுக்குள்ளே காற்று, கெட்ட காற்று இல்லாமல் பண்ணுறதுக்கு. அடுத்தது லங் வால்யூமை அதிகப்படுத்துறதுக்கு. 1,
இது என்ன பண்ணேன்னா 9 கவுண்ட் உள்ளே இழுத்தேன், 9 கவுண்ட் ஹோல்டு பண்ணேன் வயிறு வரைக்கும், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்னால வயிறு வரைக்கும், அப்புறம் 7 கவுண்ட் வெளியில் விட்டேன். இது என்ன பண்ணுது, லங் வால்யூம் அதிகப்படுத்துது. டோட்டல் லங் வால்யூம், டைடல் வால்யூம் அப்படியெல்லாம் இருக்குது, அதில் லங் வால்யூமை அதிகப்படுத்துது. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே காற்றை நல்லா நிரப்புது, எல்லா பிராங்கியோல்ஸ் இதெல்லாம் வேலை செய்ய வைக்குது. பார்த்துக்கோங்க. 3 ஓகேங்களா? 9 கவுண்ட் உள்ள இழுத்து 9 கவுண்ட் ஹோல்ட் பண்ணி 7 கவுண்ட் வெளியில் விட்டேன். இந்த மாதிரி ப்ரீத்திங் பயிற்சி எல்லாம் செய்யுங்க. படுத்துட்டு எங்கேயோ போய் ஓடுறது, பயங்கரமாக வேர்த்து போய் எக்ஸசைஸ் பண்ணுறது, நடக்கிறது, வாக்கிங் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் போகிறது, இதுதான் நல்லதுன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் அதை விட உடம்புக்கு நல்லது. நம்மளோட கார்டிசோலை எல்லாம் அதிகப்படுத்தாது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணால் கார்டிசோல் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.